Hello viewers, this is Fine from Fine and welcome back to the channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா காடை முட்டை. இந்த காடை முட்டை வச்சு தான் நம்ம வீடியோ பண்ண போறோம். ஏன் இந்த காடை முட்டைன்னு பார்த்தோம்னா இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்காக நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா காடை முட்டை ஒரு 12 கிட்ட காடை முட்டை வாங்கிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதில் என்ன நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொன்னால அதில் எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா கேன்சர், அல்சர், அப்புறமா இதெல்லாம் வராமல் தடுக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அனீமியா, அப்புறமா அலர்ஜி, இதுவும் சரி அதே மாதிரி தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹியூமோக்ளோபின் லெவலுக்குள்ள அது இன்க்ரீஸ் ஆகவும் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் ஆகும் இதனால. அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ணும். குழந்தைக்கு கூட இது கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வேறு என்ன போட்டிருக்காங்க, குட் ஃபார் போன் அண்ட் டீத் டெவலப்மெண்ட்டு, அப்புறமா ஹார்ட் டிசீஸ்க்கு இது ஒரு ரெமிடியாகவும் யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக டயபெட்டிஸ் அவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. அப்புறமா கிட்னி ஸ்டோனு, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனாலும் இதுவும் வராமல் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்ஸுக்கெலாம் பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களுக்கு சொல்கிறது மட்டும் இல்லாமல் சும்மா ஒரு 3-4 டிஷ்ஷும் செஞ்சு சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? வாங்க சேர்ந்து. வெட்டி போட்டுக்கோங்க. மசாலா செம்மையாக இறங்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பார்த்தோம்னா காடை முட்டை லாலிபாப் அப்படின்னு ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிடலாம். அந்த சீசனிங் போட்டு அந்த உப்பு போட்டோம்ல, நல்லா ஒரு சூப்பராக இருக்கு. ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. வேற லெவலில் இருக்குங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நல்லா இருக்கு.
இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன சாப்பிட போறோம் பார்த்தீங்கன்னா காடை முட்டை பஜ்ஜி, காடை முட்டையில வறுவல். சரிங்களா, இது ரெண்டுத்தையும் நம்ம சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பஜ்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பஜ்ஜி ரொம்ப சூப்பராக சூடாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல கிறிஸ்பியாக இருக்கு. நம்ம தொடும் போதே அந்த சத்தம் வருது. சூப்பராக இருக்கு பாருங்களேன். காடை முட்டையில் இந்த மஞ்சக்கரு இது கொஞ்சம் திக்னஸாக இருக்கு சொல்லலாம். அது ஒயிட் லேயர் இருக்குல்ல, முட்டையை விட கொஞ்சம் திக்காகவே இருக்கு. சாப்பிடும்போது தெரியுது. இப்போ வந்து நம்ம வறுவல் பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல, நல்லா ஸ்பைஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கு. இந்த கடுகு, மிளகாத்தூள், அப்புறமா உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. நிஜமாலே சூப்பராக இருக்கு. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்க. மஸ்ட் ட்ரை. இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷு இந்த காடை முட்டையில் நம்ம இந்த மாதிரி டிஷ் செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, this is Fine from Permission. Bye bye. See you.